லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திமுகவாக இருக்கலாம், இங்க இருக்கிற திராவிட கட்சிகள், தமிழக அரசியலினுடைய ஒரு ஆன்மா மாதிரி 69% இடஒதுக்கீடு, அது எல்லாருமே சேர்ந்து செஞ்சோன்னு பாராட்டலாம் இருக்கிறப்ப ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப நீதிமன்றம் ஜூலைல அதை எடுத்து கூட 50% ஏன் தாண்டுனுச்சு அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் வரலாம். அப்ப நம்மள்ட்ட டேட்டா வேணும். மத்திய அரசு எடுக்கல, காலம் தாழ்த்துது. ராமதாஸ் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வருவதற்கு முன்பாக ஒண்ணு சொன்னது, மத்திய அரசு எடுக்காது, நம்பாதீங்க, நீங்க சமூக நீதி பற்றாளர் தானே, உடனே எடுங்கன்னு அன்னைக்கு கேட்டார். இன்னைக்கு அதே கோரிக்கை தான் இருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா, முதல்ல 9th ஷெட்யூலே எதுக்காக உருவாக்கப்பட்டது அது தெளிவாகணும். 9வது பட்டியலை உருவாக்கியது டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் BR அம்பேத்கர் ஐயா அவர் தான் உருவாக்குறாரு. எதுக்காக தெரியுமா? நில சீர்திருத்த சட்டம், சமீன்தாரி ஒழிப்பு சட்டம் இதெல்லாம் வரும்போது இவங்க எல்லாரும் எதுக்கு வருவாங்க அப்படின்னா, எங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு வருவாங்க. ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்க முடியாது என்கிற காரணத்தினால் நிர்வாக ரீதியாக அடிப்படை உரிமைகளே பாதிக்கப்பட்டாலும் இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் நீங்கள் முடிவெடுக்கலாம், அதை 9வது பட்டியலில் சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டால் அதை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. இட் நெவர் பிகம் நல் அண்ட் வாய்ட். ஃபண்டமெண்டல் ரைட் டச் பண்றதா இருந்தா தலைவர் ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தாலும் கிடையாது. பேராசிரியர் நீங்க அப்படிதான் சொல்லப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு பாராட்டெல்லாம் நடத்தினாங்க. ஆனா எங்க சிக்கல் வந்ததுன்னா, விஜயன் முழுமையா என் கருத்தை ஒரு 3 நிமிஷம் கேட்கிறேன். அப்புறம் உங்களுடைய கொரியோ இல்ல இவங்களுடைய அப்செக்ஷனோ இருந்தா நாட்டு மக்களுக்கு போய் பேசுங்க. அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டாலும் அதை சேஃப் கார்ட் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஷெட்யூல் 9. இதுல 281 சட்டங்கள் முழுக்க, மொத்தம் 284, 281 சட்டங்கள் நில சீர்திருத்தம் சம்பந்தப்பட்டது. 3 தான் இந்த ரிசர்வேஷன் நிர்வாகம் இது சம்பந்தப்பட்டது. இதுல 257வது பிரிவுல தான் நம்ம சேர்ந்திருக்கோம், 284. ரைட். இப்போ இதுல கேசவானந்த பாரதி வழக்கு வருது. 1973 ஏப்ரல் 24 ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல தான் அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த ஆன்மாவை பாதிக்காத வகையில் சட்டங்கள் இயற்றப்பட்டால் பிரச்சனை இல்லை. அது பாதிக்கப்படுமேயானால் நாங்கள் தேவைப்பட்டால் இதையும் எடுக்கலாம். 74. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த 69 கொடுக்கறதுனால யாருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது? ஏன் இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டு இருக்கு? ஒன்னு சொல்றேன், இந்த இடத்துல எந்த ஒருத்தரினுடைய அடிப்படை உரிமையும் பாதிக்கப்படவில்லை. ஒரே ஒரு இடம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல முற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, கல்வி நிலையங்கள்ல எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், கல்வி நிலையத்தினுடைய அனுமதியில எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அதாவது நீங்க இந்த 69% இடஒதுக்கீட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஆனால் 50% இடஒதுக்கீடு இருந்தால் எத்தனை உயர்ந்த ஜாதி மாணவர்கள் உள்ளே வருவார்களோ, ரைட், 100 இடம், இதுல 50 ஒதுக்கீடு, 50 பொது, இப்படி இந்த 50 பொதுவுல வரும் பொழுது உயர்ந்த ஜாதி, அதாவது இடஒதுக்கீடு இல்லாத ஜாதிகள் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட், நம்ம இந்த 69 கொடுக்கும் பொழுது இந்த 10 பேர்ல 6 பேர் பாதிக்கப்படுறாங்க, 4 பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கரெக்டா வர்றாங்க. 6 பேர் பாதிக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யணும்னா, 6 இடத்தை உருவாக்கி இந்த 6 பேருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துடணும், அட்மிஷன் கொடுத்துடணும். இதுதான் நம்ம 69% ஒதுக்கீடு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம புழைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க கேட்ட பிரேயருக்கு இதுதான் பதில். பேராசிரியர், இதுல உங்களுக்கு அறியாதல்ல,
எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா 9வது அட்டவணை அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பான ஒரு பீரோ மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2007 தான் நீங்க சொன்ன மாதிரி ஒய்கே அகர்வால் அதுக்குள்ள ஒரு கல் எறிகிறார். அடிப்படை உரிமைகளை மீறினா நாங்க உள்ளுக்கு வருவோம், அது 9வது அட்டனை எல்லாம் பார்க்க மாட்டோம். 2007 இன்னொரு வழக்கு வருகிற போது அந்த நீதிபதி என்ன பண்ணாருன்னா 50% தாண்டினாலே அது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும், எங்களுக்கு டேட்டா வேணும், புள்ளி விவரம் வேணும். இப்ப வழக்கே அடுத்து வருகிற போது உங்களிடம் புள்ளி விவரங்களை கேட்பாங்க. அதுதான் டாக்டர் ராமதாஸ் அதே சுப்ரீம் கோர்ட் 2021 எகனாமிக் வீக்கர் செக்ஷன்ல என்ன சொல்லுச்சு? டேட்டாவே கேட்கல, வேண்டாம்ன்றதுல. கேட்டா என்ன பண்ணுவீங்க? கேட்க வேண்டிய அவசியம் எப்படி வரும்? விட்டுருவோமா? அப்படி 69% இடஒதுக்கீடு நாங்க வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தமிழ்நாடு மொத்தமா கொண்டாடிட்டு இருக்கு. நீ 10% எந்த அடப்பிடையும் இல்லாம நீங்க கொடுப்பீங்க. அப்ப உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சாதிக்கு ஒரு நீதி சொல்லுமான்னு கேக்குறேன் நான். நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், எந்த கொம்பனாலும் 69% இடஒதுக்கீட்டை நிறுத்த முடியாது. இல்ல நீங்க கேட்ட கேள்வி முதல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல முக்கியமான கேள்வி. இடபிள்யூஎஸ்ல நீதிமன்றம் அப்படி ஒரு பார்வையை கொண்டிருந்தது. அடிப்படை கூறுகளை மீறி எக்கனாமிக்கல்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்தாங்க. அது விவாதத்துக்குரியது, நீதிமன்றமே விமர்சனத்துக்குரியதாச்சு. ஆனா பீகார்ல 50 65 உயர்த்திய போது அவர்கள் 50 ஸ்லாப காமித்த பிறகு டேட்டா கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த இடஒதுக்கீடு அளவை உயர்த்தியதை பாட்னா நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. ஏன் ரத்து செய்தது? பாஜக செய்த சதி. 2018 102 அமெண்ட்மெண்ட் 102 என்ன சொல்லிருச்சு? இந்தியா முழுக்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கமிஷன் என்பதை, கம்யூனிட்டி என்பதை ஒன்றிய அரசாங்கம் தான் தீர்மானிக்க முடியும். The state cannot do it. 102 2018 அதான் அர்த்தம். மத்திய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொன்னால் நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? இந்த கோரிக்கை என்பது ஒரு அரசியல் ரீதியான கோரிக்கை. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட நான் படிச்சாதான் இங்க இருக்கிற மக்களுக்கு தெளிவா அது புரியும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன்ல the union government is entitled to conduct the exercise of either census or any action akin to the census. எங்க? சுப்ரீம் கோர்ட்ல. அப்போ சென்சஸ் அக்கின் டு த சென்சஸ் இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் எது அப்படின்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் வருது. அப்ப நான் என்ன சொல்றேன் விஜயம், நீதிமன்றம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல கேட்காத டேட்டாவை தமிழர்கள்ட்ட 69% கேட்கும் என்று சொன்னால் சொலிசிட்டர் ஜெனரல் it is his duty to intervene and protect the Tamil Nadu people. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை மீண்டும் கைவிடுமே ஆனால் அதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவை கேள்வி கேட்காமல் திமுக பக்கம் திறப்புகிற இந்த அடிநாத அரசியல் இருக்கிறது அல்லவா, இது அசிங்கம் என்று சொல்லு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.